Hi friends, welcome to the 4th episode of 2025 series. லாஸ்ட் வீடியோவில் எப்படி மாற்றி பேசி கேஸ் லைட்டிங் பண்ணுறாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை எப்படி அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி உங்களை சுத்தர விடுறாங்க, மூணாவது மனுஷனோட தலையிட உள்ளே கொண்டு வந்து எப்படி உங்களோட மன நிம்மதி கெடுற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிட்டு வாங்க. ரிலேஷன்ஷிப்ல வர என்ட்ரு ஆகிறப்போ எல்லாமே பர்ஃபெக்டா நமக்கான லைஃப் பார்ட்னர் நமக்கு கிடைச்சிட்டாங்கிற ஒரு ஃபீல்லே என்ட்ரி ஆகுங்க. ஆனால் நாட்கள் போக போக அந்த எண்ணம் நம்பிக்கையெல்லாம் ஆப்போசிட்டா மாறுற மாதிரி உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் மாறி நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் கான்ஸ்டன்டா அப்ரூவலுக்காக அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க விரிச்ச வலையில நீங்க விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களை அவங்க வலையில சிக்க வச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டென்ட் போரிங்கா எங்கேஜ்கானலாம் தெரியாது, ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா அந்த டாக்டிக்ஸ்லாம் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உஷாராக இருந்துக்கலாம். இல்லைன்னா லாஸ் உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் எந்த டாக்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா லவ் பாம்பிங். எஸ், காதல் அணுகுண்டு தான். இதுதான் மேனிப்புலேட்டர்ஸோட ஃபேவரட்டான ஓப்பனிங் மூவ். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒருத்தரை இப்போ மீட் பண்ண போகிறப்போ என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் திங் இவங்க தான், உங்ககிட்ட கிடைச்ச இந்த ஃபீல் வேற யாருக்கிட்டையுமே எனக்கு கிடைக்கல, நடக்கிறது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு, லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கனெக்ஷன் மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போவே நீங்க உஷாரா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த மாதிரியான தாட் தோணிருக்கு, ஆனா அவங்களுக்கு அதை தோணலை, அவங்க அதை பத்தி எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணலைன்னா நீங்க அங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த லவ் பாம்பிங் உண்மையான லவ்வே கிடையாது, அது ஒரு கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜி. எப்போ நீங்கள் எமோஷ்னலாக சிக்கிறீங்களோ அப்போவே உங்கள் ஆட்டம் முடிஞ்சிடும். சடனாக நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமேன்னு ஃபீல் பண்ண வச்சவங்க உங்களை கிழிச்சு தூக்கி தூர போட்டுருவாங்க. உங்களோட எல்லா சாய்ஸஸையும் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க, உங்களோட வேல்யூஸை கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே தப்புன்னு நினைக்க வச்சுருவாங்க. இதையெல்லாம் ஏன் அவங்க பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களை கண்ட்ரோல் எடுக்கத்தான். எல்லாத்துக்கும் நீங்கள் அவங்க அப்ரூவலுக்காக காத்திருக்கணும்னு தான். அப்புறம் இது ஒரு மேரத்தான் மாதிரி ஆயிரும். நீங்கள் ஒரு முடிவே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஓடி டயர்டாயிருவீங்க, ஆனால் உங்களால் வின் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் எதை பற்றி பேச போறோம்னா கில்ட் ட்ரிப்பிங். குற்ற உணர்வை உங்களுக்குள்ள விதைக்கிறது. குற்ற உணர்வு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய சுமைன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான், அறிஞ்சது தான். அதை மேனிப்புலேட்டர்ஸ் அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நீ நிஜமாவுமே என்னை லவ் பண்ணியிருந்தேன்னா எனக்காக இதை நீ பண்ணியிருப்ப, உனக்காக நான் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ எனக்காக என்ன பண்ணியிருக்க? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ரீசனபுளாக தோணும். ஆனால் இதில் ஒளிஞ்சிருக்கிற விஷயம் என்னன்னா, நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட, உன்னால் இதிலிருந்து தப்பவே முடியாது, என்னோட சந்தோஷம் சோகம் எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், வேணுங்கிறத செய்யலைன்னா நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறது தான். இந்த கில்ட் ட்ரிப்பிங் ஏன் வேலை செய்யுது அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பார்ட்னராக இருக்கணும்னு நினச்சி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுக்கு யாராச்சும் வந்து இந்த மாதிரியான அட்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பார்ட்னராக இருக்கணும்னு நினைக்கிறப்போ யாராச்சும் உங்ககிட்ட வந்து யூ ஆர் நாட் குட் எனஃப் டு பி அ பெட்டர் பார்ட்னர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும், உங்களோட லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சனுக்குள்ளாவீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணியே தான் ஆகணும்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா நிம்மதி கெட்டுரும்னு உங்ககிட்ட பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரப்போ கண்டிப்பாக உங்களை நீங்கள் டவுன் பண்ணிக்க விரும்ப மாட்டீங்க. உங்களோட நீட்ஸை எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே தான் ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சே ஆகணும், மற்றவங்களோட எமோஷன்ஸ்க்கும் சாய்ஸஸ்க்கும் நீங்கள் ஒருபோதும் காரணமாகிடவே முடியாது. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. போதுமான அளவுக்கு அன்பும் மரியாதையும் எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் முழுக்க ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் தான். அவங்களோட தேவைகளை எல்லாமே உங்கள் மேலே திணிச்சு போதுமானதை சாதிச்சுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. இந்த மாதிரியான கொடுமைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா சில ஆக்ஷன் பிளான்ஸை நீங்கள் எடுத்தே ஆகணுங்கிறது ரொம்ப கட்டாயமானது. ஃபர்ஸ்ட் தெளிவாக இருங்க,
என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணணும், என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்களோட பவுண்டரிஸ் என்னென்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வீக் ஆகி அது உங்களையே முடிச்சிடும். ரெண்டாவது, உங்களோட இன்ட்யூஷன், உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. அது உங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அதை பண்ணாதீங்க. மூணாவது, ரொம்ப பொறுமையாக இருக்கிறது. எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக உங்களை தடுமாற வைக்கும். ஸோ பொறுமையாக இருங்க. நாலாவது, உங்களோட ஒர்க் என்னங்கிறத நீங்கள் எப்பவும் மறந்துடவே கூடாது. அதுதான் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. யாருக்குமே உங்களை தாழ்த்தி பேசுகிறதுக்கோ உங்களோட தாட்ஸை தப்புன்னு சொல்கிறதுக்கோ ரைட்ஸ் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான மைண்ட் கேம்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ். அது உங்களை நிம்மதியாகவே இருக்க விடாது. உங்களோட கான்ஃபிடென்ட்டை முழுசாக உடச்சி உங்கள் மேலேயே உங்களுக்கு டவுட் வர வச்சிடும். அப்புறம் வேற ஒருத்தவங்க உங்களை அடக்கி ஆள்ற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரியான டாக்டிக்ஸை எவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யாராலையும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடவே முடியாது. ஸோ அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன டாக்டிக்ஸில் நீங்கள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் உங்களோட ஸ்டோரியை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா மோட்டிவேஷ்னல் அண்ட் மைண்ட்ஃபுல் இன்சைட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.